ஹாய் நண்பர்களே, மிக அருமையான சுவையில் கறிக்குழம்பு டேஸ்ட்டில் கருணக்கிழங்கு குழம்பு பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 கருணக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு உளுந்தம் பருப்புன்னு சொல்லிட்டு இருக்குது, அது 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இப்போ ஒரு கப் அளவு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு எடுத்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெள்ளைப்பூடை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை முழுசாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 2 பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுப்பில் அதே ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிய விட்டுட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளியாமல் எடுத்து இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடிச்சு தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா புளி ஊற்றுனது கொதிச்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் லைட்டாக ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதியும் வந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கருணக்கிழங்கு நான் வேக வச்சு இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு நல்லா கொதி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கருணக்கிழங்கு குழம்பு வந்துருச்சு. குழம்பாகவும் இருக்குது, நல்லா கிரேவியாகவும் இருக்குது. இப்போ மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாங்க சாப்பிடலாம். நல்லா அழகாக வந்திருக்குதுங்க கருணக்கிழங்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. பாய் நண்பர்களே, பாய்.